ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மொட்டமா ஜாத்திரைக்கு போனோம் இல்லையா, அதை தொடர்ச்சி வீடியோ தான். அம்மனை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு, செம்ம அழகு. இதுதான் அந்த கோயில் குளத்தாங்கரையில் இருக்குது. அது பார்த்திங்களா ஆதி மொட்டையம்மன் ஆலயம். அருமையான கோயில் பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாக அன்னதானம் தான். அவங்க சமைச்சிட்டே இருக்காங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் உக்காந்துன்னு இருக்காங்க காத்தோட்டமாக. நாங்களும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டணுமேன்ட்டு வீடியோலாம் எடுத்து பாருங்கள். சுற்றி என்னம்மா லைட் செட்டிங்கு செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்து கடத்தெருவை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். எங்கே செம்ம கூட்டம், எங்கே எல்லாம் மிஸ் ஆகிட போகிறோன்ட்டு கூடவே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக நடந்து வந்தோம். இந்த என் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக போயிட்டே இருந்தோம். இந்த உரல் வாங்கினோம், அப்புறம் மஞ்சள் இழைக்கிறது வாங்கினோம், அப்புறம் வேறு என்ன வாங்கினோம், எங்கள் பேத்திக்கு சொப்பெல்லாம் வாங்கினோம். இப்போ இந்த புடவை தான் இங்கே ட்ரெண்டிங்காக போகுது. எல்லோரும் கட்டிகிட்டு இருந்தாங்க என் பொண்ணு புடவை மாதிரியே, கலர் கலர் கலராக. எவ்வளோ ஜனம் பாருங்கள். அப்படியே சுற்றின்னு வந்தோம். எது எடுத்தாலும் விலை தான். நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு. எங்கே இப்போ தானே அந்த ஊரில் போய்ட்டு திருவிழாவுக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கினோம், சும்மா எங்கே வாங்கிறது. அதனால் அப்படியே சுற்றி பார்ப்போம், தேவைன்னா வாங்குவோம்னு சொல்லிட்டு போனோம். ஏற அம்மன் சிலை தான். மஞ்சள் கயிறு கொடுத்தாங்க, அதையும் வாங்கினோம். மஞ்சள் குங்குமம் வாங்கினோம். இதெல்லாம் வேறு எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. அப்போது அன்னையத்துக்கு பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சாமி வந்து குடிசையில் உக்காந்துருக்குது. சரி சாமியை பார்க்கலான்ட்டு போனோம். வழியார பொங்கல் இப்போ தான் வைக்கிறாங்க. நாங்கள் குளத்தாண்டியே வச்சுட்டோம். நாங்கள் குளத்தாங்கரையிலே வச்சுட்டு அங்கேயே சாமியெல்லாம் தேங்காய்லாம் உடச்சி அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஏரோப்ளைன் வாங்கணும்னு சொன்னேன் என் மருமவோ. இங்கே பார்த்தீங்களா ஹெலிகாப்டர் 250 ரூபா சொன்னாங்க. அதை வாங்கிக்கின்னு ரிமோட் ஏரோப்ளைன் அது வாங்கிக்கின்னு என் பேத்திக்கு ஒன்று வாங்கினோம். பெயிண்ட் வரைகிற மாதிரி ஒன்று பார்த்தீங்களா. இது வேறு ஊதுறது, ஒய் ஊதின்னு. அப்புறம் வழியில் பால் கொடுத்தாங்க, பிரசாதம். அதையும் வாங்கி குடிச்சின்னு தெம்பாக நடந்து போகலாம் சொல்லிட்டு அப்படியே குடிச்சிட்டு நடந்து வந்தோம். சரி சாமி குடிசையில் இந்த குடிசையில் தான் உக்காருமேன்னு சொல்லிட்டு பார்த்தா உக்காரல. பின்னாடி தான் வந்துன்னுக்குது சாமி தேரில். சரி பார்த்துட்டு அங்கேயே போய் கிட்ட போய் வீடியோ எடுத்துகிட்டு வாப்பான்னு அவர் கையில் கொடுத்தேன். சாமி நல்லா கிட்ட போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு 1000 கண் வேணும். நான் பார்த்ததை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுமேன்ட்டு தான் போய் வீடியோ எடுத்துன்னு வந்தார். பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்கள். இந்த அம்மன் தக்காளி பழம் மாதிரி, இந்த முகத்தை பாருங்கள், பௌர்ணமி நிலவு மாதிரி அருமையாக இருக்குது பாருங்கள். அது நைட்டெல்லாம் ஊர்வலம் வந்தது. அந்த பூவெல்லாம் ஜடெல்லாம் காஞ்சிட்டு இருக்குது. அதை அப்படியே எடுத்துன்னு வந்து அங்கே வச்சுடுவாங்க. சாமி நல்லா பார்த்துக்கு வேண்டிக்கோங்க. உங்களோட எல்லா கஷ்டமும் தீரணும்னு வேண்டிக்கோங்க. அங்கேருந்து சாமியை பார்த்துட்டு பொங்கல் பாருங்கள். சாமி வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதும் எல்லோரும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் குளத்தாங்கரையிலே வச்சுட்டோம். இவங்கெல்லாம் வந்து சாமியை பார்த்த மாதிரியே வச்சாங்க. வழியில் பார்த்தா வழியார அன்னதானம்லாம் கொடுத்தாங்க. குழந்தைங்களெல்லாம் இட்டு ராட்டில் சுற்ற வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்துக்கினே வந்தோம். என்ன ஒரு சந்தோஷம் இல்லை, இந்த திருவிழா தான். கிராமத்தில் ஏதாவது திருவிழான்னு பார்ப்போம், ஆனால் சென்னையில் இது ஒரு திருவிழா. திருப்பதி கொடைக்கு அடுத்தது இதுதான் திருவிழா. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சிங்காரிச்சு வச்சுக்கிறாங்க ஒரு சாமியை. அங்கங்கே நின்று அப்புறம் லஞ்சு பேக் வாங்கினோம். சாமியை பார்த்தோம். நடக்கவே முடியல, கூட்டம் அதிகம். நேரம் ஆவ கூட்டம் அதிகமாகி போச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் விற்றாங்க. எல்லா ஊர்லேருந்தும் வராங்க இல்லையா, அங்கங்கே விற்றுன்னு தான் இருந்தாங்க. நம்ம என்னத்தை வாங்கிறது, தேவைப்பட்டது மட்டும் வாங்கலான்னு உட்காருங்க. இந்த இடத்துல தான் கயிறு கொடுத்தாங்க. எல்லோரும் போய் கயிறு வாங்கணும். அது ஒரு விசேஷம். இங்கே பார்த்தீங்களா இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் சாமி. ஒரு தெருவுலேயும் 4-5 சாமி சிங்காரிச்சு வச்சுருந்தாங்க அந்த கூட்டத்துலேயும். அப்புறம் அம்மா வந்து குடிசையில் உக்காந்துட்டா. அதையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்த சாமி அடுத்த வருஷம் நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள்.
நான் தான் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் வீடியோவில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். தாஷா மகானாண்ட பஸ்ஸு விட்டு இறங்கி இப்போ வந்து ஒன் வேவ் ஆகிப்போச்சு. அந்த மெட்ரோ வர்றதுனால அங்கே போக்குவரத்து இல்லை. அடுத்த வருஷம் கிளியர் ஆகிடும். பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கேயே இறங்கிடும். இறங்குறதுமே ஆப்போசிட்லேயே தான் ஆதி மொட்டையம்மன் கோயில் தெருன்னு போட்டிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக சந்து உள்ளே போனாலே திருவிழா தான். சித்ரா பௌர்ணமிக்கு முன்னே கூட நீங்கள் போகலாம். அப்போவும் கடைங்கள்லாம் இருக்கும். சாமி வந்து அப்போ சிங்காரிச்சு தேரில் ஒரு தெருவாக சுற்றிட்டு வரும். அப்போ ஒன்றா பார்க்கலாம். இது வந்து குடிசையில் உக்காந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்த வீடியோ இது. அங்கே தாஷா மகானே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எவ்வளோ கடைங்க. அந்த அம்மாவை பார்க்க வந்திருக்க ஜனங்க பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு நாள் தானே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு காட்சி எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து பார்க்குறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாக்கிட்ட வேண்டிக்கங்க. ஆன்மீகம் தான் நமக்கு நிறைய வீடியோஸு. கொஞ்சம் ரீல்ஸு போட்டாலும் எனக்கு இந்த மாதிரி கோயில் திருவிழா அடுத்த வாட்டி திருவண்ணாமலைக்கு போகலான்னு இருக்கேன். பாய்.